வணக்கம் நண்பா. 22/7 கேஎல் கெஸ்ஸிங். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரிவ்யூ ஒன்று போய்ட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று கொடுத்த நம்பர் இது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு பி போர்டில் 4 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுட்டோம். இப்போ அதான் நம்ம பண்ண பெரிய மிஸ்டேக். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துன்னு வந்த சார்ட்டு இதை பாருங்கள், நேற்று அடித்த ரிசல்ட்டும் நம்ம எடுத்துன்னு வந்த சார்ட் அப்படியே ரிவேஸ் நண்பா. அதுதான் சொல்கிறேன், என்னோடய கெஸ்ஸிங் மிஸ் ஆனாலும் இந்த சார்ட்டில் மிஸ் ஆகாது. ஆனால் இந்த சார்ட்டில் இருந்து தான் நான் எடுக்கிறேன். இந்த சார்ட் அதாவது நீங்கள் ஒருத்தர்னாச்சு ஒரு போர்டு நீங்கள் எதுனா ஒரு போர்டு இந்த போர்டு கன்ஃபார்மாக இருக்குது, பி போர்டு சி போர்டுன்னு அப்படின்னு எதுனா ஒரு போர்டு கொடுத்தீங்கன்னா கூட எடுத்து கொடுத்துருவான். இப்போ நம்மளுடைய நோக்கமே நம்மளுடைய ஏமேன்னா நம்ம அடிக்கும் போது மொத்த சப்ஸ்கிரைபரும் அடிக்கணும். அது உள்ள 10 பேராக இருந்தாலும் சரி, 100 பேராக இருந்தாலும் சரி, அடிக்கும் போதும் இது வரைக்கும் அந்த மாதிரி யாரும் அடிச்சே இருக்கக்கூடாது. மொத்த சப்ஸ்கிரைபரும் அடிக்கணும். அதுதான் நம்மளுடைய நோக்கம். அதேமாரி இந்த ஆல் போர்டு இதெல்லாம் நம்ம பிசி இது நம்மளுக்கு தேவை 4 டிஜிட் அடித்தா தான் நண்பா நமக்கு ஓரளவுக்கு சேஃப். ஆல் போர்டெல்லாம் இன்றைக்கி கூட பாஸ் தான். நம்ம எடுத்துகிட்டு வந்த ரிசல்ட்டை அழகாக மிஸ் பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள். எடுத்துகிட்டு வந்தது அப்படியே இந்த பேட்டர்னை தான் திருப்பி அடிச்சுக்கிறோம். அப்படியே 7-1. நம்ம இதை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருக்கலாம். 4A ஃபுல்லாக பி போர்டுக்கு வச்சிட்டோம். இதை தாண்டி பி போர்டுக்கு அப்பயும் நான் அதான் உங்களை ஸ்லிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொன்னேன். கரெக்டாக இந்த இடத்துல பிசி ஒரே ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்கோம், 59. இங்கே பாருங்கள் 2514 எப்படி மிஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஒரு நம்பர் தான் மிஸ் ஆகிருக்கு. இந்த 5 யாருன்னா ஒருத்தர் கமெண்ட்டில் எதுனா சொல்லியிருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி கொடுத்துருப்பேன். நம்மளுடைய நோக்கம் எல்லோரும் வின்னிங் வாங்கணும், அவ்வளோதான். அதனால் உங்களுக்கு ஒரு போர்டு கன்ஃபார்ம் ஆச்சுனாலும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா, ஓகேவா? இது எல்லோரும் சேர்ந்தால் தான் ஓரளவுக்கு நம்மளுடைய நோக்கம் எல்லோரும் வின்னிங் வாங்கணும். இது நமக்கு தெரிஞ்சிச்சு அவங்க வாங்கிட போகிறாங்கன்னா அப்படி நினைக்கணும்னு நம்ம நோக்கம் இல்லை. அப்படி மட்டும் நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சாலே நமக்கு அது வேலைக்கு ஆகாது நண்பா, லாஸ்ட் வரைக்கும் இருக்காது அது, ஓகேவா? உங்களுக்கு ஒரு போர்டு கன்ஃபார்ம் ஆனால் தாங்க, நான் உங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன். இப்போ எனக்கு இவ்வளோ நம்பர் கொடுத்து நான் உங்களுக்கு டிஸ்பிளே பாருங்கள், இவ்வளவும் நீங்கள் போட்டு லாஸ் ஆகக்கூடாதுன்னா நேற்றும் அப்படி தான் கொடுத்தேன். ஒரே ஒரு 654 தான் கொடுத்தேன். வின்னிங் வரல, நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகுதா இல்லையா? இப்போ இன்றைக்கும் இவ்வளோ நம்பர் கொடுத்து போர்டில் இந்த 2 நம்பர் தான் கொடுத்துருப்போம். லாஸ்ட்டாக நமக்கு இந்த சி போர்டு 6 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதனால் நம்ம இந்த பிசி பேட்டர்னை உள்ளே எடுத்துன்னு வந்துட்டேன், மிஸ் ஆயிடுச்சு. சரி, ஓகே நண்பா. புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு அப்படி இது எதுவும் புரியலைன்னா 16ஆம் தேதி சார்ட்டை போய் பாருங்கள் நண்பா. இது இன்றைக்குள்ள சார்ட்டு. இப்போ இன்றைக்கி ரிசல்ட் இதிலேருந்து தான் அடிப்பாங்க. இப்போ இதிலேருந்து நான் எப்படி இந்த ரிசல்ட்டை எடுத்தேன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. நமக்கு போன வாரம் 2 அடித்தாங்க சி போர்டு. நமக்கு சி போர்டு நம்பர் தான் வேணும். ஏன்னா அந்த முடிகிறதுலேருந்து தான் ஸ்டார்ட்டு, முடிகிறதுலேருந்து எடுத்தால் தான் நமக்கு கண்டினியூ, ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணோம், லாஸ்ட்டு திங்கக்கிழமை போகணும். நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன், ஓகேவா? ஸ்லிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட்டாக நமக்கு இதோ அடிச்சிருக்காங்க 832ன்னு அடிச்சிருக்காங்க. அப்போ நம்ம கொடுத்த சார்ட்டும் பாருங்கள், எல்லாம் நம்ம எடுத்துன்னு வந்த சார்ட்டெல்லாம் அப்படியே கரெக்டாக மேட்ச் ஆகும், பார்த்தீங்களா? அப்போ நான் உங்களுக்கு பெண்ணில் எழுதுனேன், நிறைய பேர் புரியல, அதனால தான் இப்போ ரெட்டில் எழுதியிருப்பேன். கரெக்டாக எடுத்துன்னு வந்த பேட்டர்னெல்லாம் பாருங்கள், அப்படி தான் அடிச்சிருப்பாங்க நண்பா. இதில் நோட் பண்ணிங்க. இதில் எங்கெங்கே புதுசாக இப்போ நமக்கு 2 வருதோ அதை தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த பேட்டர்னில் 2 இல்லை, ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துங்க, நல்லா நோட் பண்ணிங்க. 2 நமக்கு எங்கே இல்லை, அதுலேருந்து தான் இப்போ நம்ம ரிசல்ட் எடுக்க போகிறோம், ஓகேவா? பார்த்தீங்கன்னா நண்பா, நமக்கு எங்கே பாருங்கள், புதுசாக இந்த இடத்துல 2 வந்திருக்கு. புதுசாக 2னா 32ன்னு வந்திருக்கு. இது 2 தான் நண்பா, 4 இல்லை, இதுவும் 2 தான். 22 32 இந்த இடத்துல புதுசாக 2 வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள், 2 கூட இது அண்டர்லைன் பண்ணியிருப்பேன். 2 கூட 4 6, 2 கூடவே 0, 2க்கு பின்னாடி 3. இப்போ இதெல்லாம் எடுத்து ஆல் போர்டு கொடுத்துட்டோம் நண்பா. இப்போ இந்த கூட வந்த நம்பரை வச்சு தான் நான் எடுத்திருக்கேன். கூட வந்த நம்பரை வச்சு எப்படி எடுத்தேன்னா, இப்போ 2க்கு முன்னாடி இருக்கிறதுனால இந்த 6 இப்போ எப்படி எடுத்தேன்னு உங்களுக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். 4 டிஜிட்னு போட்டு இந்த 6 ஏ போர்டுக்கு எடுத்து இந்த லைனை அப்படியே அண்டர்லைன் பண்ணி 36 26 46 உங்களுக்கு புரியணுன்றதுக்கோசரம்
ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? இப்படி தான் இதெல்லாம் எடுத்திருக்கேன். இப்படி எடுத்து தான் எனக்கு எந்த பேட்டர்ன் வருதோ அந்த பேட்டர்ன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா நண்பா? அதேமாரி நமக்கு ஏ போர்டு 4 வருதுன்னா இந்த பாருங்க, அதேமாதிரி தான் எடுத்திருக்கேன். அந்த லைனை 4 உள்ள அண்டர் லைனை மார்க் பண்ணிட்டு இது 4 டிஜிட்டுக்கு 1404246434 அப்படி எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு பி போர்டு இப்போ ஒரு நம்பர் கன்ஃபார்மு இல்லை சி போர்டு ஒரு நம்பர் கன்ஃபார்முன்னு நீங்கள் சொல்லி எனக்கு கொடுக்குறீங்கன்னா வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் எனக்கு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நீங்கள் எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன், யூஸ் பண்ணிங்க. நமக்கு தேவை நம்ம சப்ஸ்கிரைபர் இதனால் யூஸ் ஆகுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுங்களுக்கு கூட கொடுங்க நண்பா. ஓகேவா? எனக்கு தேவையில்ல, எனக்கு என்னவோ நான் ஆல் போர்டில் போட்டு எடுத்துப்பேன். நீங்கள் டெய்லியும் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல் போர்டில் நமக்கு டெய்லியும் வினாயிட்டே தான் இருக்கும். ஓகேவா? அதேமாதிரி இந்த ஆல் போர்ட்லேயும் ஒரு ட்விஸ்ட்டு இருக்குது. இது பாருங்கள், இது ஏ போர்டு, இது சி போர்டு, இது பி போர்டு. இது என்ன இன்றைக்கி மாறணும் எனக்கு தெரியும். ஓகேவா? நம்ம ஆல் போர்டுன்னு, அதாவது நீங்கள் ஏமாந்துடக்கூடாது, அதுக்கு தான் நான் உங்களுக்கு இது ஆல் போர்டுன்னு கொடுக்குறேன். ஆனால் என்னோடய கணக்கு பார்த்தீங்கன்னா இது ஏ போர்டு, பி போர்டு, இது சி போர்டு. நான் அந்த போர்டு தான் போடுவேன். அதை வச்சு தான் ஒன்று கொடுத்தேன். ஒரு நாள் அது வராது. ஓகேவா? ஏன் இப்படி கொடுத்துட்டேன்னு சொல்லாதீங்க. ஒரு நாள் நிறையா நாள் நானே ஏமாந்துருக்கேன். அதனால தான் உங்களுக்கு பொதுவாக ஆல் போர்டுன்னு கொடுத்துருவேன். புரியுதா நண்பா? இதில் இந்த ட்ரிக்கை சொல்கிறேன், இந்த ஆல் போர்டு ட்ரிக்கு சொல்கிறேன் உங்களுக்கு, வேணா போய் நோட் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நண்பா இன்றைக்கி நம்பர் பாருங்கள், உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா மிஸ் பண்ணுறாதீங்க. 3 டிஜிட்டில் 4 நம்பர் தான் நண்பா. 664 464 646 614. இதில் ஒரு 4 டிஜிட் ஒன்று கொடுத்துருக்கேன், 0664. சி போர்டு 145 நம்ம கணக்கில் வருது நண்பா. உங்கள் கணக்கில் என்ன வருதோ நீங்கள் யூஸ் பண்ணிங்க. அதேமாரி இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 3 டிஜிட் தரான், 831381 நண்பா. இதில் சி போர்டுக்கு 5 உள்ள ஆட்டத்தில் இருக்குது, பார்த்துங்க. ஸ்லிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். நேற்று மாதிரி இந்த 95 மிஸ் பண்ண மாதிரி மிஸ் பண்ணுறாதீங்க, எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஓகேவா? 831381 இது ரெண்டுத்துக்குமே 5 இருக்குது, சி போர்டுக்கு மட்டும். அப்படியே இங்கே வந்துடுங்க, 4 டிஜிட் நண்பா. 0445 2664 2661 4831 4831 நண்பா. இதை நல்லா நோட் பண்ணிங்க. இந்த 4831 4831ல் சி போர்டுக்கு மட்டும் 4 உள்ளே இருக்குது. ஓகேவா? இதை அப்படியே இந்த ஒரு செட்டு போட்டு 4 டிஜிட்டுக்கு இந்த 1 வைக்கணும், இந்த 4 உள்ளே இருக்குது நண்பா. இதில் எனக்கு எந்த நம்பர், உங்கள் கணக்கில் எந்த நம்பர் வருதோ நீங்கள் அந்த நம்பர் எடுங்க. எனக்கு என்ன வருதோ நான் என்னுடைய கணக்கு சொல்கிறேன். அதாவது இந்த கணக்கெல்லாம் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. ஏனோ தானான்னு கொடுக்கல. இந்த பேட்டர்ன் எல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் குறைஞ்சது ஒரு போர்டுக்கும் குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கூட ஆகும் நண்பா. அப்படி தான் நம்ம எடுக்கிறோம். உங்களுக்கு எடுத்தவுடனே ஏதோ ஒன்று இதெல்லாம் சும்மா அங்கே பாருங்கள், சும்மா 044 4831 அப்படி மட்டும் நான் எழுதி தரல. அதை மட்டும் மெயினில் ஞாபகம் வச்சுங்க. இது எல்லாமே பேட்டர்ன் வாரிசாக எடுத்துருக்கேன். நாளைக்கு உங்களுக்கு ரிசல்ட் அடிக்கும் போது உங்களுக்கு தெரியும், நம்ம கொடுத்த பேட்டர்னு ரிசல்ட் என்னான்னு தெரியும் நண்பா. ஓகேவா? புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது நாளைக்குள்ள சாட்டு நண்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இதான் நம்பர் கொடுத்துட்டேன். புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பா. ஓகே பாய், நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு எனக்கு நம்பர் வந்தாலும் நான் முடிஞ்சால் டைம் இருந்தால் தரேன் நண்பா. டைம் இல்லை, இப்போ 1:30 1 மணி ஆயிடுச்சு. ஓகே பாய், நாளைக்கு பார்ப்போம்.